அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பு பங்களிக்க தயார். அதாவது 7 நாடுகளுடைய கூட்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா, ஹார்மோஸ் நீரிணை உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். நம்ம ஈரான் பகுதியில் இருக்கிறது தான். ஸோ இது பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடாவுக்கு இடையே உள்ள ஹார்மோஸ் நீரிணை வழியாக உலக அளவில் சுமார் 20% கச்சா எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, அதாவது எல்பிஜி இதெல்லாம் கொண்டுட்டு வராங்க. அமெரிக்கா, இஸ்ரேலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தற்போது ஈரான் மீது போர் தொடுத்ததுனால ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹார்மோஸ் நீரிணையை நாங்கள் முழுமையாக மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு சில நாடுகளுக்கு அப்போவா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. இதனால் கச்சா எண்ணெய், அதாவது எல்என்ஜி கிடைப்பதில் இடர்பாடு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கப்பல் போக்குவரத்து, எரிசக்தி போக்குவரத்து, உணவு விநியோகம் ஆகியவற்றுக்காக ஹார்மோஸ் நீரிணையை பல நாடுகள் பயன்படுத்திட்டு இருக்கிற நிலையில், அந்த நீரிணையை பயன்படுத்துவதற்கு அந்த நாடுகளிலிருந்து கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் பிளான் பண்ணிருக்கா, நம்ம ஈரான் பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹார்மோஸ் நீரிணை மூலிமா கிட்டத்தட்ட 20% கச்சா எண்ணெய், திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இது எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 20% கம்மியான உடனே இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா, மொத்த இயற்கை வளங்களும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி நகரணும் அப்படின்றத இப்பயே யோசிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி.